ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ரீசெண்டாக வந்திருக்க மேன் விசஸ் பேபி சீரீஸோட ஸ்டோரி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி சீரீஸ். இந்த சீரீஸில் ஹீரோவோட பேர் ட்ரெவர். இவர் கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்போது வீடை நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃபும் டாட்டரும் வருவாங்கன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்ணி அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஊருக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண அவங்க பொண்ணோட போகிறதாவும் இவரை பார்க்க வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெவர் அவர் பொண்ணோட படிப்புக்காக நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த கடனெல்லாம் அவர் திருப்பி கட்ட வேண்டிய டைமும் ஆயிடுச்சு. இவர் ஒர்க் பண்ணுறது ஒரு பிரைமரி ஸ்கூலில் கேர் டேக்கராக. அங்கேயும் அவருக்கு அதுதான் கடைசி ஒர்க்கிங் டே. அங்கேயும் அவரோட வேலை முடியுது. கிறிஸ்மஸ்ங்கிறதுனால அந்த ஸ்கூலில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதில் பேபி ஜீசஸாக நடிக்கிறதுக்காக ஒரு 8 months பேபியை ஒரு பேரண்ட் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பேர் ஜூன். ஸ்கூலோட டோர் முன்னாடி காலிங் பெல் அடித்து ஒரு குழந்தைய யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை ட்ரெவர் தான் போய் எடுப்பார். அந்த குழந்தை ஜூனோடதாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால அங்கே வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு ஸ்கூலில் இருக்க இன்சார்ஜ் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைய பேபி ஜீசஸாக வச்சு ஒரு ஸ்கிட்டும் நடந்துட்டுருக்கு. அப்போ ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கப்பவே ட்ரெவருக்கு ஒரு கால் வருது. ஹவுஸ் சிட்டர்ஸ் டீலக்ஸ் கம்பெனிலேருந்து பிளாட்டினம் லெவல் ஹவுஸ் சிட்டிங் ஜாப்க்காக இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. அந்த மாதிரி ஜாப் இப்போ நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருப்பார். ஆனால் அதோட சேலரி 10,000 poundsனு தெரிஞ்சோன்னா அந்த ஆஃபருக்கு ஓகே சொல்வார். இப்போ அதுக்கான இன்டர்வியூ லண்டனில் இன்றைக்கி ஈவினிங் நடக்கிறதா அவங்க சொல்வாங்க. அதுக்காக ட்ரெவர் இன்றைக்கி ஈவினிங்கே அங்கே கிளம்பி ஆகணும். ஸ்கூலில் ப்ரோக்ராமும் முடிஞ்சு எல்லாரும் அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இவர் அந்த ஸ்கூலை லாக் பண்ணுறப்போ உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. பேபி ஜீசஸாக நடிக்க வந்த குழந்தை தான் அது. இவர் அந்த குழந்தை ஜூனோடதுன்னு அவங்களோட அட்ரஸை ஸ்கூல்லேருந்து எடுத்து அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்துர்லான்னு பார்க்குறாரு. ஆனால் ஜூன் கிட்ட ஆல்ரெடி அவங்க குழந்தை இருக்கும். அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்க அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டே வரலன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஜூனோட குழந்தை இல்லைன்னா ட்ரெவர் கிட்ட இருக்க அந்த குழந்தை யார்? இப்போது இவர் ஸ்கூலோட இன்சார்ஜுக்கு கால் பண்ணி அது ஜூனோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு இப்போ பாதி வழியில் காரில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவரையே அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட சொல்லுவாங்க. இப்போ ட்ரெவர் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ட்ரெவர் 5:30 மணிக்கு லண்டனுக்கு ட்ரெயின் ஏறணும். அதனால் இந்த குழந்தைய அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்வார். ஆனால் அவங்க பனி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ யாரும் அங்கே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோஷியல் சர்வீஸ் நம்பர் கொடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ட்ரெவர் அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அங்கேருந்து ஒரு ஆள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஆனால் ட்ரெவரோட வீட்டில் அந்த குழந்தை காணாமல் போயிடும். ட்ரெவர் வீட்டுக்குள்ளே குழந்தை எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தேடிட்டு இருக்கப்பவே அந்த சோஷியல் சர்வீஸ்லேருந்து வந்தவர் அவர் கார்டை கொடுத்துட்டு டைம் ஆகிடுச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். அவர் அப்படி போன அப்புறம் அந்த குழந்தைய ட்ரெவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவர் லீவில் இருக்கிறதா வாய்ஸ் நோட் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு டைரெக்டாகவே போய் பார்ப்பாரு. அந்த ஆஃபீஸும் க்ளோஸ் ஆகியிருக்கும். இப்போ வேறு வழி இல்லாமல் குழந்தையும் தூக்கிட்டு இவர் வேலைக்கான இன்டர்வியூக்காக லண்டனுக்கு கிளம்பிட்டுருக்காரு. போகிற வழியிலேயே போலீஸ்க்கு கால் பண்ணி குழந்தையவும் அவர் தூக்கிட்டு லண்டனுக்கு போகிறதா இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். இப்போது ட்ரெவரும் குழந்தையும் லண்டனுக்கு வந்துட்டாங்க. அங்கே அவங்க கொடுத்த அட்ரஸ் ஒரு பென்ட் ஹவுஸோடது. அங்கே பெட்ரான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்த வீட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழந்தை அவங்க கண்ணில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சி கொண்டு போவார். இப்போ பெட்ரா அந்த வீட்டை பற்றி எல்லாத்தையும் ட்ரெவர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வீட்டோட ஓனருக்கு உலகம் முழுக்க வீடு இருக்கணும். அவங்க இந்த வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பென்ட் ஹவுஸ் பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் இதுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களும் ஹாலிடேனால வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த பென்ட் ஹவுஸில் ட்ரெவரையும் குழந்தையும் தவிர வேறு யாருமே இல்லை. ஆனால் 10 வருஷமாக இங்கே செலிப்ரேட்டே பண்ணாமல் இருந்த அந்த ஃபேமிலி இப்போது இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறதா ஒரு கால் வருது. இந்த குழந்தை ட்ரெவரோட இருக்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி அவர் அந்த குழந்தைய பார்த்துக்கிறப்போ என்ன காமெடிலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.